பெற்றெடுத்த குழந்தைகள் தான் அசுரர்களும் தேவர்களும் பிறப்பிலே அண்ணனும் தம்பி தவிர குணத்திலே ஜென்ம விரோதியாக வாழ்ந்தவர்கள் நினைக்கின்றார்கள் அசுரர்கள் என்ன அண்ணா இது அமர்ந்திருக்கிறார்களே தெய்வாதி தேவர்கள் யார் போட்டு உட்கார்ந்திருக்காங்க இவங்களே தான் இவர்கள் எல்லாம் என்ன பிள்ளை நல்லா சுத்தி சுத்தி எடுத்துக்க இனி எடுக்கணும் தை மாசம் 2வது வாரம் தான் எடுக்க முடியும் நல்லா எடுத்துக்க நம்ம சுத்தி வளைச்சு வளைச்சு எடுத்துக்க எடுப்போம் இது இருக்கிறார்களே தேவாதி தேவர்கள் இவர்கள் எல்லாம் என்னென்று பார்த்தாலும் தரை திரை மூப்பு பிடி சாக்காடு சாக்காடு நோக்காடு இதெல்லாம் மன்னிடாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்களே இருக்கிறாரப்பா ரகசியம் தானே தம்பி ரகசியம் என்பது உன்னோட ரகசியம் உனக்கு தெரியும் இதெல்லாம் ஊரூரமான சொல்ல முடியும் தம்பி ரகசியம் அவனுக்கு தான் தெரியும் அப்படியா ஆனால் எல்லாம் தெரிந்தவர் ஒருவர் இருக்கின்றார் யாரது அவர்தான் இந்த சிவபெருமான் சரி அவரிடத்தில் சென்று கேட்டோம்னு சொன்னா யாரு சிவபெருமான் வேற மாதிரி கேட்டு அப்படியா அப்படியா அப்படிதான் கேட்க வருங்க ஆளு முன்னணிக்கு இல்லையா நம்ம எனக்கு அவரு சிவகாமிபுரத்துக்காரர் முன்னால இருக்காரா அவர் மாதிரி தான் கேட்டு சிவகாமி உனக்கு அப்படிதான் கேட்கும் வயசு அப்படி சரி அந்த சிவனிடத்தில் சென்று கேட்டால்தான் உண்மை என்ன என்பது தெரியும் அப்படி நான் போகலாமா புறப்படு என்று பார்த்தார்கள் அசுரர்களெல்லாம் பகவானுடைய முன்பிலே வருகின்றார் என்ன சொல்லுகிறேன் வணங்குகின்றோம் பகவான் வணக்கம்மா வாங்க நாங்கள் இங்க எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா எதற்காக நாங்கள் வந்த தெய்வாதி இவர்களைப் போலவே நடைவீரை மோப்பே பிடியெடுக்காமலே நாங்கள் வாழ்வதற்கு நாதனை முன்னுடைய திருவருளாலே நாங்களும் அந்த தெய்வாதி இவர்களைப் போல தரை திரை மூப்பு பிடி சாக்காடு இதையெல்லாம் அணுகாமல் சிறு ஜீவியாக வாழலாமே ஆசை கொள்கின்றோம் பகவான் தேவக்களை போல் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கு ஆசை யாரெல்லாம் விட்டு வச்சு அது சரி ஆசை இருக்கணும்பா ஆசை இல்லாதவன் மனுஷன் அல்ல ஆசை இல்லாதவன் இந்த அகிலத்திலே கிடையாது ஆனால் ஆசை என்பது அளவோடு இருக்கு அடேங்கப்பா பாரு
அதான் சொன்னா அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி என்ன இருக்கிறார். சொல்லிருக்காங்க? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்பான்னு அதுக்கு சொல்லிருக்கிறார். மேல வீங்கினா விரலுக்கு மிஞ்சின வீக்க வந்து நினைச்சுக்கோ, ஆ, அது ஒன்னால சமாளிக்க முடியாது. அப்படியா? அது போல ஆசைப்படணும், அளவோடு ஆசைப்பட வேண்டும். ஆஹா. எப்பா என்ன? அந்த தேவுக்களோ தெய்வம் முதல் சாப்பிடலாம். ஆமா, தெய்வம் இல்லமா? ஆமாய்யா. அது எங்க சென்றால் கிடைக்கும் பகவானே? தம்பி, என்ன? அமரம் என்று சொல்லக்கூடியது கடையிலயோ மார்க்கெட்டிலயோ வாங்கக்கூடிய பொருள் அல்ல. 12